திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா நிஷா, வயது 29 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து செட்டியார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா மகரம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஇடி முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கவர்மெண்ட் டீச்சராக தான் இருக்கிறாங்க. இவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலேருந்து தான் வந்தவங்க. இவங்க அப்பா அம்மா விவசாயம் தான் பண்ணிட்டு வராங்க. இவங்க அந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவங்க படித்து இப்போ ஒரு வேலையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா தான் கூட இருந்து அவங்களுக்கு படிக்க வச்சாங்கன்னு சொல்ல முடியும். இவங்க வசதின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குது. நிலம்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். அவங்க குத்தகைக்கு தான் நிலமே ஓட்டிகிட்டு இருக்கிறது சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு மாதம் ஒரு 30,000 40,000 வருமானம் வருது. இதை வச்சு தான் இப்போ வீடு கட்டிட்டு வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. இவங்க திருமணம் பண்ணிவிட்டு விவாகரத்து வாங்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. முதலே திருமணமாகி விவாகரத்து ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு பிரச்சனைனால தான் இவங்க 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. அவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா கோவையில் தான் இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பெயர்னு பார்த்திங்கன்னா பிரியா, வயது 28 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சைவ பிள்ளை வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்திங்கன்னா ரிஷபம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க MBA முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க கவர்மெண்ட் ஜாபில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குது. நிலம் ஒரு 30 ஏக்கரா நிலம் இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு, கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. வரக்கூடிய மணமகன் வீட்டோட மணமகனாக வேணும். இவங்களுக்கு படிப்பும் இருக்குது, வேலையும் இருக்குது. இவங்க கையில் சம்பளமும் வருது. மாதம் 40,000 50,000 வருமானம் வருது. வீட்டோட மணமகன் தான் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஏற்கனவே திருமணம் பண்ணிட்டாங்க. அவங்க சின்ன சின்ன ஒரு மாமியை திட்டிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறது, இவங்களுக்குள்ள பிரச்சனை, அவங்க வீட்டுக்காரர் சந்தேகப்படுறது, இதெல்லாம் அதனால் இவங்க பிரிஞ்சு வந்துட்டாங்க. எனக்கு வேண்டாம் நீங்கன்ட்டு. இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க ஊத்தங்கரையில் தான் இருக்கிறாங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க.